தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் அதிபர் பங்கு தந்தை அவர்களே, சென்னை சலேசிய மாநில முன்னாள் தலைவர் அவர்களே, என்னுடன் இணைந்து இன்றைய விழா திருப்பலியை ஒப்புக்கொடுத்து கொண்டிருக்கும் சகோதர குருக்களே, இத்திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கும் அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, இப்பங்கினையும் ஏனைய பங்கினையும் சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் திருவிழா வாழ்த்துக்களை அன்புடன் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வேளையிலே அன்னையின் மூலமாக இறைவன் நமக்கு செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி பலியாக ஒப்புக்கொடுத்து இறை அருளை பெற்றுத்தருகின்ற வேண்டுதல் பலியாகவும் இப்பலி அமைய அதற்காக நம்மையே தயார் செய்து நிறைவான புனித உள்ளத்துடன் இப்பலியிலே பங்கு பெற அன்புடன் உங்களை அழைக்கின்றேன். My dear brothers and sisters, wishing you a happy feast of the parish dedicated to the Holy Blessed Mother of Lourdes, the shrine in which we are all venerating the Blessed Mother, seeking her blessing for each and every one of us. My reflection on this day will be basically based upon the readings of today. All the three readings today teach us that we are all called to become pure and holy. நாம் எல்லோருமே இன்றைய 3 வாசகங்களின் மூலமாக தூய்மையையும் புனிதத்தையும் பெற்ற மக்களாக, கடவுளின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். But we do not become holy by observing some rituals. Rather, we become holy by confessing all our sins to God and offering our lives for God's glory, and by sharing God's love with everyone around us. அன்புக்குரியவர்களே, தூய்மையிலும் புனிதத்திலும் வாழ அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவருமே ஏதோ சில சடங்கு முறைகளை பின்பற்றுவதன் மூலமாக புனிதத்தை அடைய முடியாது என்பதையும், உண்மையாக இறைவனின் உன்னத மகிமைக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை தூய்மையிலும் புனிதத்திலும் நடத்தி பிறரை அன்பு செய்து நற்செய்தியின் மக்களாக மாறும் பொழுதே நாம் உண்மையான தூய்மையையும் புனிதத்தையும் பெற்றிருக்கின்றோம். நம் அனைவருக்கும் நம் தேவைகளில் நம்மை தேடி அரவணைக்கும் அன்பு தாயாக லூர்து அன்னை இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இன்றைய வாசகங்களில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீமைகளை நீக்கி நோய் நடிகளை தவிர்த்து நமக்கு பூரண சுகத்தை அளிக்கும், குணமளிக்கும் ஆண்டவராக நற்செய்தியில் கூறப்படுகின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நற்செய்தியிலே ஏறக்குறைய 38 புதுமைகளை பற்றி பேசப்படுகின்றன. Out of these 39 miracles, about 28 miracles are concerned with healing ministry. 29 புதுமைகள் குணமளிக்கும் புதுமைகளாக இருக்கின்றன. காரணம், இவ்வுலகிலே இருக்கின்ற மனிதன் உடல் உள்ள ஆன்மீக வழியில் பூரண சுகத்தை பெற வேண்டும் என்றால் வலிமை மிகுந்த கிறிஸ்துவின் கரம் நம்மை தொட வேண்டும் என்பதை நற்செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் குணமளிக்கும் அன்னையாக லூர்து அன்னை
உடலை சார்ந்த குணம் மட்டுமல்ல, உள்ளத்தை சார்ந்த குணம் மட்டுமல்ல, ஆன்மீகத்தை சார்ந்த குணத்தையும் தருகின்ற அன்னையாக நமக்கு கொடுக்கின்றார். Because of that, St. Francis de Sales used to say, "Let us run to Blessed Virgin Mary as little children, cast ourselves into her arms with a perfect confidence." நம் அன்னையின் சிறு பிள்ளைகளாக அன்னையிடம் ஓடி அவரது கரங்களில் நம்மையே முழு நம்பிக்கையுடன் ஒப்படைக்க வேண்டும் அழைக்கின்றார். Yes, my dear brothers and sisters, today the first reading speaks about the leprosy. What are all signs of the leprosy? A leper, how he should behave in the society, how he has to be away from the community, distancing himself, making himself impure till he gets cured. Instead, the second reading, St. Paul exhorts us to become holy by doing everything for the glory of God and by showing sensitivity towards others who are different from us rather than passing judgment on them. இந்த இரண்டு வாசகங்களிலும் குற்றங்கள், குறைகள், நோய்கள் இருக்கும் மனிதன் மேல் உண்மையான அன்பினை பொழிந்த கிறிஸ்துவை போன்று, அன்னை மரியாளை போன்று நாமும் கிறிஸ்துவின் குணமளிக்கும் கரங்களாக மாற வேண்டும் என்று இன்றைய 3 வாசகங்களும் அழைக்கின்றன. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கருத்தை இன்றைய நற்செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். விவிலிய பேராசிரியர்கள் இந்த பகுதியை எடுத்துக்கொண்டு பல வகையில் விளக்கி தங்களுடைய எண்ணங்களை கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 1 இறைவசனம் 40 45. அங்கு நாம் பார்க்கின்றோம் சில முக்கியமான குணமளிக்கும் வழிமுறைகளை கிறிஸ்து நமக்கு காட்டுகின்றார். அடிப்படையாக ஒரு மனிதன் குணம் பெற வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். இதைதான் இந்த நற்செய்தியின் பகுதியிலே பார்க்கின்றோம். நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் என்று தொழுநோயால் கூறுகின்றார். உடனே நம் ஆண்டவராகிய இயேசு அவர் மீது பரிவு கொண்டு முக்கியமான வார்த்தை, He gives mercy upon them and responds by showing his hands and touching him, "Yes, I do will." நான் விரும்புகிறேன், உமது தொழுநோய் நீங்குக என்று கூறுகின்றார். அத்தோடு மட்டுமல்ல, நோய் நீங்க அவர் நலம் அடைகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியில் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமளிக்கும் விதம், யாரிடம் நம்பிக்கை இருக்கின்றதோ, யார் அந்த நம்பிக்கையை விசுவாச அறிக்கையாக அறிக்கையிடுகின்றார்களோ அவர்களுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே பதிலை தருகின்றார். நான் விரும்புகின்றேன், உனது தொழுநோய் நீங்குக. குணமாகுக என்ற வார்த்தையை யூஸ் பண்ணவில்லை. ஆங்கிலத்திலும் அதே பாணியிலே கூறப்படுகின்றது, டு லீவ், நாட் டு ஹீல். காரணம் என்ன? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நோயை ஒரு அசுத்தமாக பார்க்கின்றாரே தவிர அது மனிதனிலே இருக்கின்ற ஒரு பகுதியாக தீங்கு விளைக்கும் ஒரு மனிதனின் தேவையற்ற ஒரு பாவத்தினால் ஏற்பட்ட நமக்கு உண்டாகி இருக்கின்ற பலனாக அதை பார்க்கவில்லை. அந்த காரணத்தினால்தான் நோய் நீங்குக என்று கூறி பிறகு இறுதியிலே கூறப்படுகின்றது, அவர் நலமடைந்தார். கிறிஸ்துவை பொறுத்தவரையிலே நோயை நீக்குவது அவரது கடமையாக இருக்கின்றது. குணத்தை பெறுவது
நம்முடைய பாக்கியமாக இருக்கின்றது. எனவே குணமளிக்கும் ஆண்டவர் நோயை நீக்குகின்றார். அந்த அசுத்தத்தை, பாவத்தின் விளைவாக வருகின்ற ஒரு தீய பலனை நம்மிடமிருந்து நீக்குகின்றார். அதன் காரணமாக நம்முடைய உடலிலே நமக்கு குணம் கிடைக்கின்றது, நலம் கிடைக்கின்றது என்பதை நாம் இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அன்னை மரியாளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போன்றுதான் குணம் என்ற நலனை நமக்கு பெற்றுத் தருகின்றார். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, சலேசிய குருக்கள் இருக்கின்ற இடம், சலேசிய குருக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பங்கு, சலேசிய குருக்கள் வாயிலே அடிக்கடி வருவது சகாய அன்னை. லூர்து அன்னையாக இருக்கலாம், அந்த அன்னை சகாயத்தை தருகின்ற அன்னையாக இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நற்செய்தியிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீமையை நீக்குகின்றார், தீமையை விளைவிக்கின்ற பாவத்தை நீக்குகின்றார். அதனால் ஏற்படுகின்ற தீட்டு என்ற அசுத்தத்தை நீக்குகின்றார். லேவியர் ஆகமத்திலே படித்தது போன்று அதன் மூலமாக அந்த தீமையில் அடிமையாக இருக்கின்ற மனிதன் விடுதலை பெற்று நலம் அடைகின்றான், குணமடைகின்றான் என்று கூறினேன். அதை தான் கன்னி மரியாளும் இறைவனால் கிறிஸ்துவின் தாய் என்ற நிலையிலே சகாயத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் அந்த லூர்து அன்னையும். இந்த அன்னையின் சகாயத்தை நாம் உணர்வது எப்படி என்ற ஒரு கேள்வி, அதுதான் இன்று என்னை பொறுத்தவரையிலே முக்கியமான தியான சிந்தனையாக இருக்கின்றது. My dear brothers and sisters, I am going to speak about some reflection, putting ourselves close to her Son Jesus Christ, how He has worked healing miracle today in today's gospel. Even the Blessed Virgin Mary is doing in the same way, though she is not God, but chosen one as the mother of God. மூன்று வழிகளிலே நாம் இந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியும். முதல் சிந்தனை, அன்னையின் உடனிருக்கும் பிரசன்னம். Blessed Virgin Mary is always there when you have difficulties, challenges, problems, when you are sick, when you are downtrodden with so many challenges in your life, problems, she is there. அன்னை மரியாள் என்றுமே உங்களுடன் இருந்து உடனிருக்கும் பிரசன்னத்தை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு முக்கியமான தியான சிந்தனையை நீங்கள் இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், சிலுவைக்கு அடியிலே அன்னை மரியாள் தன்னுடைய உயிரை தானமாக மனித குலத்திற்கு தன் மகன் கொடுக்கும் சமயத்திலே அங்கு அன்னை மரியாள் இருக்கின்றார். எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு ஓடி போக மாட்டேன் என்று அறிக்கையிட்ட பேதுரு சிலுவை பயணத்தின் போது மறைந்து விட்டார். ஆண்டவரின் ஆட்சியில் இடப்புறம் வலப்புறம் ஒருவராக இடம் கேட்ட யோவானும் யாக்கோப்பும் அங்கு காணப்படவில்லை. ஆனால் அன்னை மரியாள் தனது மகனின் சிலுவை பயணத்தில் அவரோடு உடன் நடந்து அவரது சிலுவையின் அடியில் இருக்கின்றார். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்ற சிமியோனின் தீர்க்க தரிசனம் இவ்வாறு நிறைகின்றது. தனது மகனின் இறுதி பயணம் வரை அவருடன் உடனிருந்து சகாயம் புரிகின்ற அன்னையாக இருக்கின்றார். உடனிருக்கும் அன்னை நம்முடைய துன்ப நேரங்களில் நோய்வாய்ப்பட்டு தவித்து கொண்டிருக்கும் பொழுது, எண்ணற்ற துன்பங்களையும் சவால்களையும் சந்திக்கும் பொழுது அன்னை மரியாள் உங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவது, விவிலியத்திலே நற்செய்தியிலே இன்னொரு பகுதியையும் பார்க்கலாம். அப்போஸ்தலரோடு உடனிருக்கும் அன்னை மரியாள், the Blessed Virgin Mary, before receiving the Holy Spirit,
They were all together according to the Gospel of St. Luke on the same place where supposed to be the Holy Eucharist was instituted, together with the disciples. Blessed Virgin Mary was there praying with them, preparing them spiritually to receive the coming of the Lord. ஏனெனில் அச்சமயத்திலே அனைத்து அப்போஸ்தலர்களும் தங்களுடைய நம்பிக்கையில் தளர்ந்து போயிருக்கின்றன. பயத்திலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அவர்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரியாத காரணத்தினால் அந்த இடத்திலும் கன்னிமரியாள் அவர்களை ஒன்றிணைத்து ஒரே குடும்பமாக தாய் ஸ்தானத்திலே இருந்து அவர்களை ஜெபிக்க வைத்து வரவிருக்கும் தூய ஆவியாரை பெற அவர்களை தயார் செய்கின்றார். My dear brothers and sisters, in our day-to-day life, when you have some problems, uncertainty, many of us are feeling what will happen tomorrow morning. It happens to each and every one, those who are having money, those who are not having, those who have so many possibilities of leading a decent life. But we feel at times in our heart some kind of vacuum. It happens always. Even for all the priests, religious, including the bishop like me, when you get up in the morning, what I am going to do, why I am here? Uncertainty. We do not know how the future will be there, how the day will be for us. It is there. The Blessed Virgin Mary is with you. The active presence of the Blessed Virgin Mary is there with you. How she helped the disciples and apostles to get ready for the coming of the Holy Spirit, that the same Blessed Virgin Mary is there to prepare yourself to receive the day as it comes with the help of the Holy Spirit. ஆம் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இத்தகைய அன்னை என்றுமே நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். குவாதலூபே மெக்சிகோ நகரத்திலே, மெக்சிகோ சிட்டி என்ற இடத்திற்கு அருகிலே உள்ள ஒரு மலையிலே அன்னை மரியாள் 1531 டிசம்பர் மாதத்திலே ஜான் டியேகோ என்பவருக்கு காட்சி அளிக்கின்றார். பயத்திலே நடுங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதரை பார்த்து அன்னை மரியாள் பல கேள்விகளை கேட்கின்றார். அதே கேள்வியை தான் is also asking to each and every one of you today. At this moment, my dear brothers and sisters, அவர் கேட்ட கேள்வி இதுதான்: உன் தாயாகிய நான் உன்னோடு இல்லையா? Am I not with you as your mother? He is asking each and every one of you here present. The second question, நீ என் பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் இல்லையா? Are you not under my protection with me? And thirdly, நான் உன் மகிழ்ச்சிக்கு காரணம் இல்லையா? Am I not the source and cause for your happiness? And finally she asked, நான் உன்னை என் மேலாடையோடு பொதித்து வைத்துக் கொள்ளவில்லையா? Am I not keeping you under my mantle, protecting you, giving you security? My dear brothers and sisters, you are called today to give answer as we are celebrating the feast of Our Lady of Lourdes. Wherever she appeared, she is ever ready to help. She is ever ready to make us protected, make us healed, and make us holy. எனவே இந்த முதல் தியான சிந்தனை ஆக்கப்பூர்வமான, என்றுமே நிலைத்திருக்கின்ற அன்னையின் பிரசன்னத்தை இன்று நீங்கள் உணர வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம், கிறிஸ்துவின் குணமளிக்கும் அந்த முக்கியமான பணியிலே அன்னை மரியாள் இன்னொரு விதத்திலும் பங்கு பெறுகின்றார். அன்னையின் சக்தி வாய்ந்த பரிந்துரையின் சகாயம்.
Our Blessed Virgin Mary is really interceding for us always. The rosary we celebrate, the litany we sing, whatever we pray, we offer to Blessed Virgin Mary, always asking her intercession. நமக்கு நன்றாக தெரியும், அருமையான ஜெபம், எல்லாம் மனப்பாடமாக சொல்வீங்க. இப்போ கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் மாற்றினால தடுமாறுற அந்த ஜெபத்தை, அந்த பழைய காலத்து தமிழ் நல்லா இருந்தது அந்த ஜெபம். கிருபதி ஆயத்து மந்திரம் சொல்கிறேன் நான். இப்போ தமிழ் போட்டு எல்லாம் சேர்த்து எல்லாமே எங்கே போய் முடிகிறோன்னு தெரியல, மாதா விட்டுறோம், தருமாறிட்டு இருக்கேன் வார்த்தைகள். அந்த அருமையான ஜெபம் எப்படி இருக்கின்றது? மிகவும் இரக்கமுள்ளதாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களே இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டது இல்லை என்பதை நினைத்தரும். அருமையான ஜெபம். அன்னை மரியாளை நாடி வரும் அனைவருக்கும் அன்னை மரியாள் பரிந்து பேசுகின்ற தனிப்பட்ட நிலையில் இருக்கின்றார். எவ்வாறு? How the Blessed Virgin Mary intercede for us? You may ask the question. மூன்று வகையிலே, there are three ways the Blessed Virgin Mary intercedes. As our mother, நமது தேவைகளை நன்கு அறிந்தவராக ஒரு தாயின் நிலையிலே இருக்கின்றவர். காணா ஒரு கல்யாணத்தில் நடந்ததை புதுமையை பாருங்கள். எல்லோரும் போனாங்க, நம்மளும் போவோம் கல்யாணத்துக்கு, மொய் எழுதுவோம், சாப்பிடுவோம், ஏதாச்சும் குறைகிற இருந்தால் அது மற்றவர்கிட்ட பேசிட்டு வந்துடுவோம். பக்கத்தில் துன்பம் இருந்தால் அப்போ தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இது கூட செய்யாமல் விட்டாங்களே, இவ்வளோ பண்ணியிருக்காங்க, சாப்பாடு கூட நிறைவாக கொடுக்கல. அதே நிலையில தான் அந்த காணா ஒரு கல்யாணத்தில் நடந்தது. என்ன நடந்தது? திராட்சை ரசம் பத்தவில்லை. யாரும் போய் மரியாதை சொல்லவே கிடையாது. As a mother, she felt that she should intervene that particular moment to help those who organized the wedding. He took the initiative, called her son and gave him the order, and making to work the first miracle of Jesus Christ. ஏனெனில் அன்னை மரியாள் அன்னையின் ஸ்தானத்தில் இருந்ததினால் கிறிஸ்து அவர் இட்ட கட்டளையை ஏற்றுக்கொள்ளுகின்றார். பரிந்துரைக்கும் அன்னையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இரண்டாவதாக, புனிதர்களில் எல்லாம் மேலான இடத்தை கடவுள் மரியாளுக்கு வழங்கி இருக்கின்றார். எல்லா புனிதர்களிடமும் நாம் வேண்டுவோம். அந்தோனியாட்ட போய் கேட்பீங்க, செபஸ்டியாட்ட போய் ஜெபிப்பீங்க, யூதா ததேஷ்ட போய் கேட்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். இந்த செயின்ட்டில் போனால் இதை தான் கேட்கணும், அங்கே போனால் அங்கே தான் கேட்கணும். ஆனால் அன்னை மரியாள்கிட்ட போனீங்கன்னா எல்லாமே கேட்கலாம். She is all in all. She is everywhere. Because among all the saints, she is above all. Because she is the mother of the Redeemer. She has a particular privileged position in interceding for us, not only for sickness, not only for education, not only having a good match for your wedding, future married life, not only for sickness, for each and everything. You go and read and sing the litany, you will find how Blessed Virgin Mary is everywhere for us to intercede for us, because she is above all the saints. புனித அந்தோனியாருடைய பிரார்த்தனையை எடுத்து பாருங்கள். அன்னை மரியாவுடைய பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா வேறுபாடு தெரியும் நல்லா. காரணம், சாதாரண புனிதர் பிரான்சிஸ் அசிசியார் அவர் தான். ஆனால் அன்னை மரியாளின் நிலை, அவர் கொண்டிருக்கின்ற இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மாண்பு எல்லா புனிதர்களுக்கு மேல். எனவே அவருடைய பரிந்துரை
ஒரு தனிப்பட்ட விதத்திலே கிறிஸ்துவினால், அவருடைய தந்தையினால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மூன்றாவதாக, our Blessed Virgin Mary knows very well the will of God much more than other people. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இங்குதான் நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மிலே எத்தனை பேர் இறை விருப்பத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம்? 2 நாட்களுக்கு முன்பாக ரோமையிலிருந்து எனக்கு ஒரு முக்கியமான அலைபேசி. அந்த அலைபேசியிலே ஒரு கருத்து. I told the person who was speaking to me, let it be the will of God. No, don't say like that. Let it be your will, whether you do that or not. Then I told, if it is not will of God, then I cannot do it. இது கடவுளின் விருப்பம் இல்லை என்றால் அதை நான் என்னால் செய்ய முடியாது. I have to begin from there, not because I can do, you can do. You can say that I can fulfill the will of God. The fiat ஆகட்டும் என்று சொல்லுகின்றாரே அன்னை மரியாள், அவள் சொல்லுகின்ற விதமே அற்புதமானது. புனித அகுஸ்தினார் சொல்லுவார், என்ன சொல்றாரு? அன்னை மரியாள், உம்முடைய திருவுளம் என்னில் நிறைவேறட்டும். I will fulfill God's will. She doesn't say like that. உம்முடைய திருவுளம் என்னில் நிறைவேறட்டும். புனித அகுஸ்தினார் கோடிட்டு காட்டுகின்றார். ஆனால் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தா என்ன சொல்லியிருப்போம்? நான் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருப்போம். திருவுளத்தை, இறைவனின் திருவுளத்தை அறிந்த காரணத்தினால்தான் அன்னை மரியாள் சரிவர நமக்கு தேவையான வரங்கள் என்ன என்பதை அறிந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அன்னையாக இருக்கின்றார். எனவே இறை இரக்கத்தின் பயனாய் நமக்கு கிடைக்கப்பெற்ற சகாயமான பரிந்துரையை அன்னை மரியாள் என்றுமே கொடுக்க தயாராக இருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மாதாவும் சரின்னு சொல்கிறாங்க போல, மணி அடிக்கிறது போல. ஒரு அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு மனப்பாங்கு மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை விசுவாசம் நம்மிலே இருக்க வேண்டும். அன்னை லூர்து அன்னை, சகாய அன்னை என்பவர் எல்லா விதத்திலும் உடனிருப்பில், பரிந்துரையில். மூன்றாவது மிக முக்கியமான கருத்து, எளியோரையும் பாவிகளையும் அரவணைக்கும் அன்னையின் சகாயம். She has a particular interest, concern for those who are poor, those who are sinners, those who are not enjoying good health, that is sick people. லூர்து அன்னை, ஆரோக்கிய அன்னை. எல்லா வகையிலுமே பார்க்கும் பொழுது எளியோருக்கும் பாவிகளுக்கும் உடல் நோயால் பல துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் உதவியாக சகாயம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாளின் இரக்கம் இத்தகைய ஒரு இரக்கம் என்று சொல்லும் பொழுது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தியிலே காட்டுகின்ற இரக்கத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மலைகளிலிருந்து எவ்வாறு பெருகும் ஊற்று கட்டாயமாக கீழே ஓடி வந்து ஆறாக மாறி கடலிலே கலப்பது போன்று, இறைவனின் இரக்கம் நம்மை நோக்கி, பாவிகளாகிய, எளியவர்களாகிய, நோயுற்றவர்களாகிய நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு இரக்கம், அதை தடுக்க முடியாது. அன்னையின் சகாயம் அத்தகையது, அவருடைய இரக்கம் தடுக்க முடியாதது.
அதைத்தான் அவர் கொடுத்த அனைத்து காட்சிகளிலும் நாக்கிறோம். All the apparition, my dear brothers and sisters, we see that kind of concern, embracing the sick people, embracing the sinners, embracing the most poor. லூர்து நகரிலே ஏழ்மையில் தவித்துக் கொண்டிருந்த பெர்னதெத் சுப்ரியோ என்ற 14 வயது சிறுமிக்கு தோன்றுகின்றார். ஏழ்மையில் தவித்துக் கொண்டிருந்த ஒரு சிறுமிக்கு, வேளாங்கண்ணியிலே பால் விற்கும் சிறுவனுக்கு தோன்றுகின்றார் ஆரோக்கிய அன்னையாக. அதே அன்னை சலேத் மாதாவாக பிரான்ஸ் நாட்டிலே மாடு மேய்த்து கொண்டிருந்த 14 வயதான மெலனி 11 வயதான சிறுவன் மேக்சிமுக்கு தோன்றுகின்றார். அதே அன்னை பாத்திமா அன்னையாக போர்ச்சுகல் நாட்டில் 3 ஏழை குழந்தைகளுக்கு தோன்றுகின்றார். குவாதலூபிலே அதே அன்னை ஏழை விவசாயிய ஜான் டியேகோ என்பவருக்கு காட்சி அளிக்கின்றார். இந்த காட்சிகளில் இருந்து நாம் உண்மையில் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், அரவணைக்கும் the Lady of Blessed Virgin Mary is an embracing mother. He is coming like the fountain coming from the mountain. He is coming towards the pure people, sinners, and above all the sick people. All this apparition makes us understand that He is ever ready to come and embrace each and every one of us, as today's gospel. Jesus Christ, He extends His hands and touches and make the sickness to go away from the person. கையை நீட்டுவதின் மூலமாக, தொடுவதின் மூலமாக, நோயை நீக்குவதின் மூலமாக அவர் அந்த மனிதன் மேல் உள்ள அன்பினை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றார். அதைத்தான் அன்னை மரியாளும் இன்று நமக்கு காட்டுகின்றார். My dear brothers and sisters, in the Blessed Virgin Mary, every sinner finds a mother. Every sick man finds a consoling doctor. Every poor person identifies a person who is ever ready to sustain, support, and make your life joyful, happy, and peaceful. We are all nursed in her arms, and we are allowed to be with her under her mantle. Mary knows the gravity of sin, for it was to pay the price of our sins that she had to give up her son on the cross as a sacrifice. Still, Blessed Virgin Mary loves the sinner. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இங்கே வந்திருக்க நம்ம எல்லாம் பாவிகள். எத்தனை பேர் பாவத்திற்காக அன்னையிடம் மன்னிப்பு கேட்டு பாவத்திலிருந்து விடுபெற ஜெபிக்க வந்திருக்கோன்னு எனக்கு தெரியாது. சில சமயத்தில் கேட்பேன், எதுக்கு இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கீங்கன்ட்டு. உடனே ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. மகனுக்கு இது செய்யணும், மகளுக்கு இது செய்யணும், வீட்டில் அமைதி இருக்கணும். ஏன் அதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் அவங்க குடும்பத்தை தான் இருக்கும். பக்கத்தில் இருக்க குடும்பத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க என்னது பக்கத்தில் இருந்தால் அவங்க வேண்டிக்குவாங்க, நம்ம என்னத்தை அவங்களுக்கு சொல்லணும்னு ஒரு நல்ல பெரிய மனசு. Whereas the Blessed Virgin Mary sees for all of us. She is a perpetual help giver, ever ready to love. So in conclusion, my dear brothers and sisters, let us thank God for having given us this day, this year, 121st year of the Paris Festival. This year we are celebrating in a new format. It's not a novena, it's only 3 days. Days may be different or not very much, 9 days, only 3 days.
but the intensity, the desire, in the ability, and above all, the grace which comes from the Blessed Virgin Mary are the same. So today, all of us approach our Lord Jesus Christ, the healer, and through him, the Blessed Virgin Mary. யார் உண்மையை சகாயம் தர இருக்கின்றாரோ அந்த அன்னையை இறுக்கி பிடித்துக் கொள்வோம். Let us embrace her and let us walk with her. அவர் காட்டிய சகாயம் 3 வகையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும். உடனிருப்பு சகாயம், நாம் கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே, அன்னையின் பிள்ளைகள் என்ற முறையிலே அந்த சகாயத்தை அனுபவிக்கின்ற காரணத்தினால் அந்த சகாயத்தை நாம் பிறருக்கும் தருகின்ற மக்களாக மாற வேண்டும். தொற்று நோயினால் நாம் பல வகையான துன்பங்களுக்கு ஆளாகி அந்த நோயிலிருந்து சிறிது சிறிதாக நாம் விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கும் சமயத்திலே அந்த தோயினால் பல பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கும் நாம் we should show our helping hand according to the possibility. I hope the rector is doing something. That is the thing the Holy Father insists, no, post-pandemic church. தொற்று நோய்க்கு பிறகு இருக்கின்ற திரு அவை எது போன்ற திரு அவையாக இருக்க வேண்டும். நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் எங்களுடைய குருக்களுக்கு சொல்லியிருக்கேன். சென்ற வாரம் நடந்த எங்களுடைய மாதாந்திர தியானத்திலையும் நான் சொன்னேன். we should go out, identify at least in each parish some really victims who have lost their everyday wages or the means of getting some salary. Identify those people, help them substantially. ஒரு சேலை வாங்கி கொடுக்கறதுனால சரியாகாது, ஒரு சாப்பாடு கொடுக்கறதுனால சரியாகாது, ஒரு மூட்டை அரிசி கொடுக்கறதுனால சரியாகாது. வாழ்வாதாரத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஏனெனில் அன்னை மரியாரின் உடனிருப்பு நம் மூலமாக பிறருக்கும் காட்டப்பட வேண்டும். நமது அன்பியங்களில் ஒருவர் மற்றது குடும்பங்களை சந்தித்து அவர்களது ஆன்மீக உடல் உள்ள கருத்துக்களையும் தேவைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதேதான் பரிந்து பேசுதல். இறைவனிடம் அந்த குடும்பங்களுக்கு எத்தனையோ அன்பியங்களில் உள்ள குடும்பங்களில் குடும்ப தகராறுகள் இருக்கின்றன. மரியாயின் சென்று அடிக்கடி நான் தான் சொல்லுவேன், நீங்கள் போய் ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க. எந்தெந்த குடும்பங்களில் கணவன் மனைவி பேசாமல், எத்தனை குடும்பங்களில் கணவன் வேலைக்கு போகும்போது அவங்க மனைவி எழுதி வச்சுருவாங்க, வீட்டில் வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டா அவங்க அப்பான்ட்டு அவன் போய் கொடுப்பான். அவர் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு அவனை கூட உங்கள் அம்மாட்ட போய் கொடுத்துட்றா, இதெல்லாம் கேட்டுச்சு, எல்லோரும் சத்தம் போடுவேன்னு முடிஞ்சிருச்சு. பேசுகிறது இல்லை. இருக்கா இல்லையா? எல்லாருமே தலையாட்ட மாட்டேன்னு நீங்கள் தெரியும், பயம் பக்கத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்குன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு இருக்கு. ஒருத்தர் மட்டும் இங்கே சிரிக்கிறார், அது உண்மைன்னு சொல்கிறார். எங்கு உடனிருப்போடு கூறிய அடுத்த முக்கியமானது பரிந்து பேசுகின்ற அத்தகைய குடும்பங்களை கண்டுபிடித்து பங்கு தந்தையிடம் கொடுத்து குடும்பத்திலே நல்ல உறவு ஏற்படுத்துவதற்கு நாம் ஏன் பரிந்துரைக்க முடியாது அன்னையை போன்று? மூன்றாவதாக நான் சொன்ன மாதிரி இந்த ஏழைகளையும் உண்மையாக இந்த தொற்று நோயின் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கும் இல்லது முதியவர்களுக்கு மாதா மாதம் ஒரு பென்ஷன் மாதிரி ஏன் பங்குலேருந்து நீங்கள் கொடுக்க முடியாது? செய்யலாமா செய்ய முடியாதா? செய்யலாம். பங்குசாமிகிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அவர் செய்யாட்டினா. அப்படி செஞ்சால் தான் இன்றைக்குடைய திருநா பொருள் உள்ளதாக இருக்கும். சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன், புது ப்ரொவின்ஷியல் வந்திருக்காங்க. ஏம்மா செய்யுமா, கொஞ்சம் சீமா செய்ய, நீ சீமாட்டி செய். My dear brothers and sisters, this beautiful occasion is not only exchange our joy and happiness, and we should become healing people according to the gift given to us. That is the message of the gospel. That is the message of Blessed Virgin Mary, who is perpetual helper
to each and every one of us whenever we are in utter their need. இந்த உன்னதமான எண்ணத்துடன் இத்திருப்பலியிலே நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய பங்கிற்காகவும் நம்முடைய திருத்தலத்திற்காகவும் நம்முடைய குருக்களுக்காகவும் முக்கியமாக வாழ்வாதாரம் இழந்து தவித்து கொண்டிருக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் முதியோர்களுக்காகவும் ஜெபித்து அன்னையின் வழியில் கிறிஸ்துவின் தலைமையில் நாமும் குணமளிக்கும் கிறிஸ்தவர்களாக அப்போஸ்தலர்களாக சீடர்களாக மாற வேண்டிய அனைத்து வரங்களையும் இப்பலியில் மூலமாக பெற ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக ஜெபிப்போம். ஆமென். நம்பிக்கையாளர்களின் அறிக்கைக்காக